and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்பெஷலான ஃபார் லைன் டெக்கரேஷன் பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1.5 kg பைனாப்பிள் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மாதிரியே இந்த கேக்கு டெக்கரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாத்தோட ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். இப்போ 7 inch 1 tin அப்படின்னா 3/4 kg அளவுக்குள்ள கேக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே டோட்டலாக 2 tinலையாக 1.5 kg பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டின்லேருந்து 2 கேக்கையுமே டிமோல்ட் பண்ணிவிட்டு கூலாக வச்சுருக்கேன். ஸோ இந்த கேக்கில் டாப் பாட்டம் சைடில் எல்லாமே அந்த கலர் சேஞ்சாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு கேக்கை 3 pieces ஸ்லைஸ் பண்ணி அப்படி டோட்டலாக 2 கேக்கையுமே 6 pieces ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 6 ஸ்லைஸ்டு கேக்கையுமே நான் வந்து தனித்தனியாக ஃபில்லிங்ஸ் கொடுக்கல, சேர்த்தே தான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பு வச்சு அந்த 6 ஸ்லைஸ்டு கேக்கையுமே ஃபுல்லாகவே நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தென் அதுக்கு மேலே ஹோம்மேடு பைனாப்பிள் க்ரஷ்ஷை ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக படுறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக்குக்கு 10 inch திக் போர்டு எடுத்திருக்கேன். 1.5 kgக்கு 10 inch எவ்வளோ திக் போர்டு தேவையில்லை. பட் கஸ்டமர் வந்து கொஞ்சம் கிராண்டாக வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திக் போர்டு கொடுக்கும்போது கேக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். நான் அதனால தான் 10 inch திக் போர்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 6 layer கேக்கையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு அந்த போர்டில் சென்டரில் வைக்காமல் கொஞ்சம் பேக்லேயே தான் வச்சுருக்கேன். ஏன்னா டெக்கரேஷனுக்காக தான் ஃப்ரண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறமா போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணாமல் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அது போர்டில் இருந்து ட்ரை ஆகிடும். அப்புறமா க்ளீன் பண்ண கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அதை மாதிரியே நம்ம அந்த க்ரம் கோட் பண்ணும்போது அதோட க்ரம்ஸ் எல்லாம் போர்டில் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இதுக்கு மேலே க்ளீன் பண்ணாமல் ஐசிங் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரம்ஸ் எல்லாம் மறுபடியும் அந்த ஐசிங்லேயே ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டால் கேக் அப்படிங்கிறதுனால ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்கியூவர்ஸ் வந்து நான் 3 இடத்துலையே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 2 இடத்துல இன்சர்ட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கேக்குக்கு நான் நைட்டு தான் க்ரம் கோட் பண்ணியிருந்தேன். க்ரம் கோட் முடிச்சு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ விப்பிங் க்ரீமில் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ க்ரீன் கலர் இல்லை அப்படின்னா எல்லோ வித் ப்ளூ இந்த 2 கலரையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா க்ரீன் கலர் கிடைக்கும். என்கிட்ட க்ரீன் கலர் இருக்குது, அதை நான் டேரெக்டாகவே க்ரீமில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால ஒரு 1 drop வந்து ரெட் கலர் கூட இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நார்மல் க்ரீன் இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலர் க்ரீனாக நமக்கு கிடைக்கும். இந்த க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணாலே போதும். கேக் ஃபுல்லாகவே சேம் திக்னஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேலட் நைஃப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கேக்கோட டாப்பில் அப்புறமா சைட்ஸ் எல்லாமே நல்லா ஈவனாகவே க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இது வந்து டால் கேக் அப்படிங்கிறதுனால ஸ்க்ராப்பர் வந்து டால் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ராப்பரை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு இந்த மாதிரியா டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா நீட்டாகவே ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எங்கேயாவது க்ரீம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அடிஷ்னலாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு செய்தது மாதிரியே ஸ்க்ராப்பரை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி எடுத்தால் போதும், நல்ல நீட்டாக கிடைக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக கேக்கோட டாப்பில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரியாக ஸ்லோவாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா பார்த்திங்களா இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ராப்பர் எடுத்துக்கிறேன். இதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செய்தது மாதிரியே தான் ஸ்க்ராப்பரோட பாட்டம் கேக் போர்டில் டச் ஆகிருக்கணும். அதை மாதிரியே இந்த ஸ்க்ராப்பரை வெர்டிக்கலாக நல்லா ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிருக்கணும். அப்புறமா கண்டினியூஸாக டேன் டேபிளில் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், நமக்கு நீட்டாக அந்த பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ சில இடங்களில் அந்த க்ரீம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்க்ராப்பரோட மாடல் கரெக்டாக அந்த க்ரீமில் விழாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக க்ரீம் அதில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு செய்தது மாதிரியே செய்தால் போதும். கரெக்டாக அந்த மாடல் அதில் கிடைக்கிறது வரைக்கும் இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாலாம் செய்யக்கூடாது, ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே செய்யணும். ஏன்னா டைம் ஆகும்போது
அந்த க்ரீமில் வந்து பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நல்லா ஸ்மூத் ஐசிங் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஸ்க்ராப்பரில் ஒரு வாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது நிறைய க்ரீம் ஆயிரும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இனி இந்த டாப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு கிளியர் பண்ணி எடுத்துடலாம். இனி கேக் போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த போர்டில் இருக்கிற அந்த க்ரீனும் அந்த ஒயிட் கலர் க்ரீமும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா நீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த லேயருக்குள்ளே க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் கலரை நான் பாட்டம்லேருந்து கேக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஃபர்ஸ்ட் அது ஒரு லைன் மாதிரியே போட்டு விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஒயிட் கலர் க்ரீம் வந்து கேக்கோட பேக் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹாஃப் அளவுக்கு போதும். கேக்கு ஃபுல்லாக சுற்றி வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த ஃப்ரெண்டில் மட்டும் அந்த ஒரு மாடலுக்காக கொடுக்குறதுக்கு தான். அடுத்ததாக பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து அந்த க்ரீன் கலர் கூட இந்த ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே செய்துக்கணும். ஸோ இதில் அந்த ஒயிட் கலர் கரெக்டாக அந்த கேப்பு ஃபில் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஐசிங் பண்ணுறதா இருந்தால் அதை நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணாலே அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதில் நம்ம கொஞ்சம் அழுத்தமாக பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலர் கூட அந்த ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியாக எக்ஸ்ட்ராவாக க்ரீம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அடுத்ததாக இது வந்து நம்ம நார்மல் ஸ்க்ராப்பர் தான், அந்த பிளெயின் ஸ்க்ராப்பர் வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் க்ரீமை நல்லா நீட்டாக ஸ்மூத்தாக்கி எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா ஸ்மூத் பண்ணணும்னு எல்லாம் இல்லை. ஏன்னா அடுத்ததாக நம்ம வேற ஒரு பேட்டர்னில் தான் ஐசிங் செய்துக்க போகிறோம். அடுத்ததாக நான் இந்த ஸ்க்ராப்பர் தான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து நார்மல் ஓரளவு பேக்கர்ஸ்ட்டு எல்லார்ட்டையுமே இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் சிக்ஸாக் பேட்டர்னில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ராப்பர் தான். இந்த பேட்டர்னை அந்த ஒயிட் கலர் க்ரீமுக்கு மேலே கொடுத்துடலாம். ஒயிட் கலரில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ரீமை அந்த க்ரீன் கலரில் மிக்ஸ் ஆகாமல் லைட்டாக ஸ்லோவாக அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒயிட் க்ரீமோட டாப் வந்து நல்லா நீட்டாக்கணும்னெல்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம அந்த கோல்டன் கலர் பார்டர் கொடுக்குறதுனால இந்த மாதிரியாக எடுத்துக்கிட்டால் போதும். கேக் போர்ட்லேருந்து அந்த ஒயிட் கலர் க்ரீமையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது லாஸ்ட்டாக அந்த ஒயிட் க்ரீமோட சைடில் இந்த கோல்டன் கலர்லேயே பார்டர் கொடுத்து விட்டுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் கோல்டன் டஸ்ட்டு அதுக்கு கூட ஈக்குவல் குவான்டிட்டியில் எவாப்ரெக்ஸும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாட்டர் மட்டும் நம்ம சேர்த்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த வடிஞ்சது மாதிரியாக வந்துடும். பட் எவாப்ரெக்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா அப்ளை பண்ணதுமே வந்து அது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இனி சாக்லேட் பால் செய்கிறதுக்கு 3 சைஸில் உள்ள சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த சாக்லேட் பால் செய்யும்போது 3 கோட்டிங்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை மினிமம் 2 கோட்டிங்காவது நம்ம கொடுத்து தான் செய்யணும். சிங்கிள் கோட்டில் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் நம்ம டீமோல்டு பண்ணும்போது திக்னஸ் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். நான் சாக்லேட் டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த பெரிய சைஸ் பால் வந்து 3 நம்பர்ஸ் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த 6 கேவிட்டிஸில் சாக்லேட் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடில் எல்லாமே. ஸோ இந்த ப்ரஷ்ஷு தான் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு இல்லை, அது மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் ஏதாவது சின்ன ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் சேம் அதே இதை ஃபாலோ பண்ணுறேன். இந்த சாக்லேட் வந்து அந்த கேவிட்டியோட பாட்டம் சைடில் எல்லாமே நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி மீடியம் அப்புறம் ஸ்மால் சைஸ் சாக்லேட் பால்ஸோட அந்த கேவிட்டிஸையுமே ஃபஸ்ட்டு கோட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் செட் ஆகிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை, நார்மல் கூலிங்கில் வச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்த சாக்லேட்ஸ் நல்லா செட் ஆயிடுச்சு. இனி அடுத்ததாக செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த பார்டர்லேயே நல்லா திக்னஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா அந்த 2 ஹாஃபையும் நம்ம ஜாயின் பண்ணுற இடம் வந்து திக்காக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது ஒட்டி நிற்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ அந்த பார்டர்லையா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கொடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கோட்டிங் அந்த ட்ரை பண்ணி எடுத்தது நல்லா கூலிங்காகவே இருக்கும். அதனால் நம்ம இப்போ செகண்ட் கோட்டிங் அந்த பார்டர்லேயே நம்ம கொடுக்கும்போது அது சீக்கிரமாக ட்ரை ஆகி கிடைக்கும். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரியே அந்த மீடியம் சைஸுக்கும் ஸ்மால் சைஸ் எல்லாத்துக்குமே பார்டர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அதோட அந்த பாட்டமில் திக்னஸ் கம்மியாக இருக்கிறது மாதிரியோ ஏதாவது கிராக்கோ ஸ்பேஸ் எதாவது மாதிரி இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயுமே கொஞ்சம் சாக்லேட் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தேர்டு கோட்டிங்கும் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு.
இனி வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணலான்னா அந்த ஹாஃப் பாலோட எட்ஜஸில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சாக்லேட் பால் வந்து நல்லா நீட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய சாக்லேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபாண்டன்ட் நைஃப் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா சாக்லேட் பால்ஸ் எல்லாத்தையுமே டிமோல்ட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இந்த 2 சாக்லேட் ஹாஃப் சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம டபுள் பாயில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பிளெயினாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளேட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அது நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதில் அந்த சாக்லேட் பாலை வந்து நம்ம கொஞ்சம் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். அந்த மெல்ட்டான அந்த பாலோட 2 ஹாஃபையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி பிடிச்சிருந்தா போதும், அது நல்லா ஒட்டி ஜாயிண்டாக இருந்துக்கும். ஸோ சாக்லேட் பால் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் பால்ஸில் எல்லாத்தையுமே இந்த கோல்டன் டஸ்ட் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாக்லேட் டஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது இந்த ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறது, அது வேறு ப்ரஷ் வந்து என்கிட்ட இந்த ப்ரஷ் தான் இருந்துச்சு, நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா சாக்லேட் பால்ஸ்லேயுமே கோல்டன் டஸ்ட்டு அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக செய்த சாக்லேட் பால்ஸ் எல்லாத்தையுமே கேக்கில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சாக்லேட் பால் ஒன்று நான் கேக் போர்ட்லேயே வச்சுருக்கேன். ஸோ நம்ம சும்மா எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ணுற டைமில் வந்து ரோல் ஆகி அது கொலாப்ஸ் ஆயிரும்ல, விழுந்துடும். அதுக்காக அந்த போர்டில் கொஞ்சம் சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த சாக்லேட் பால் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோன்னா அது ட்ரை ஆகி அப்படியே செட்டாக இருந்துக்கும். நம்ம வந்து டெலிவர் பண்ணால் கூட அந்த சாக்லேட் பால்ஸ் வந்து மூவ் ஆக எல்லாம் செய்யாது. ஸோ இந்த சாக்லேட் பால்ஸுக்கு இடையிடையாக இந்த ரெட் கலரில் செர்ரி வச்சுருக்கேன். சரி, நம்ம நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த செர்ரி தான். இதில் க்ரீன் கலர்லையா ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் கொஞ்சம் நான் வச்சு விட்டுருக்குறேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இந்த கேக்கு 25th வெட்டிங் ஆனிவர்சரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கஸ்டமைஸ்டு டாப்பர் ஒன்று நான் செய்து வாங்கியிருந்தேன். அது வந்து வெளியில் கேக்கு மெட்டீரியல் ஷாப்ஸில் வந்து செய்து கொடுப்பாங்க, அங்கே என்னென்ன செய்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் பால் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்லேருந்து ஒரு பாலை இது ஃப்ரெண்டில் வச்சு கவர் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், கேக் டெக்கரேஷன் முடிஞ்சு. அப்புறமா அதோட பேக்கிங் பார்க்கலாம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு 2 10 இன்ச்சுக்குள்ள கேக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ஹைட்டு வந்து நார்மல் ஹைட்டு தான், அதாவது 4 இன்ச் ஹைட்டு. இந்த கேக் பாக்ஸ் ரெண்டையுமே ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். இந்த கேக்கோட எல்லா சைடையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பாக்ஸையும் சேர்த்து நம்ம இனியும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நார்மல் கேக்குக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த பாக்ஸோட ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். கேக்கை இந்த பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். இனி இந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய அந்த சைடையுமே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அந்த 2 க்ளோஸ் பண்ணக்கூடிய போர்ஷனை எடுத்து இந்த மாதிரியாக ஜாயின் பண்ணி அதில் வந்து செல்லோ டேப் போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா அந்த பாக்ஸோட சைடு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸோட டாப்பில் நைஃபை வச்சுட்டு அதையும் ஒரு செல்லோ டேப் போட்டு விட்டுக்கலாம். இந்த கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.